வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தேங்காய் பால் ரசம் எப்படி வச்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காவை துருவி 1/2 டம்ளர் வார்ம் வாட்டர் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து அதை வடிகட்டி வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு பால் அது. செகண்ட் திருப்பி 2 டம்ளர் தண்ணி போட்டு அதே தேங்காய் பூவையும் போட்டு அடித்து வடிகட்டி எடுத்துன்னு வந்துடலாங்க. அது கூட கொஞ்சமாக புளி, 2 தக்காளி பழங்க, கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தலை, தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. இது அப்படியே உரமாக இருக்கட்டும். இன்னொரு ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு அதை குறைன்னு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அது கூட 4 பல்லு பூண்டையும் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்து இது கூட கலந்து வச்சுக்கலாங்க பாருங்கள். அப்புறம் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, அது கூடவே வரமிளகாய் ஒரு 4 மிளகாங்க, அதுதான் காரமே. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5 போட்டு அதையும் வதக்கிக்கலாம் பாருங்கள். அது கூடவே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. அதையும் இப்போ வறுத்துட்டு உடனே நம்ம கரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலை எடுத்து ஊற்றிடலாம் பாருங்கள். அதில் மூடிட்டு கொஞ்சம் ஒரு கொதியை வரும்போது மஞ்சள் பொடியும் போட்டு திருப்பி ஒரு கொதியை வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம முதல் பால் எடுத்து வச்சுருந்தீங்களா அதை போட்டு அப்படியே இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.